லியோ ஒரு எளிய நீல நிற டி-ஷர்ட் அணிந்தபடி ஒரு பெரிய பளபளப்பான சிவப்பு நிற ஆப்பிளை மகிழ்ச்சியுடன் பிடித்திருக்கிறது. அதை ஆர்வத்துடன் பார்க்கிறது. ஆப்பிள் லியோவின் அளவுக்கு ஏற்றதாகவும் அதை முழுவதுமாக சாப்பிடுவது சவாலாகவும் தெரிகிறது. லியோ அந்த பெரிய சிவப்பு ஆப்பிளை கடிக்க முயற்சி செய்கிறது. அதன் வாய் அகலமாக திறந்திருந்தாலும் ஆப்பிள் மிகவும் பெரிதாக இருப்பதால் கடிக்க சிரமப்படுகிறது. லியோவின் முகத்தில் முயற்சி மற்றும் லேசான ஏமாற்றம் அல்லது கடினம் தெரிகிறது. தலையின் அருகில் ஒரு சிறிய வியர்வை துளி இருக்கலாம். பன்னி நீளமான உணர்ச்சிபூர்வமான காதுகளுடன் குறும்புத்தனமாக ஓடி வருகிறது. பன்னி தனது கைகளில் ஒரு சிறிய மெல்லிய குச்சியை பிடித்திருக்கிறது மற்றும் உதவும் எண்ணத்துடன் புத்திசாலித்தனமான புன்னகையுடன் லியோவை பார்க்கிறது. லியோ பின்னணியில் இன்னும் ஆப்பிளை சாப்பிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. லியோவும் பன்னியும் புல்வெளியில் அருகருகே அமர்ந்திருக்கின்றன. பெரிய சிவப்பு ஆப்பிள் இப்போது 2 சமத்துண்டுகளாக அழகாக வெட்டப்பட்டுள்ளது. லியோவும் பன்னியும் ஆப்பிளின் ஒரு பாதியை மகிழ்ச்சியுடன் பிடித்துக்கொண்டு கடித்து புன்னகைத்துக் கொண்டே ஒருவருக்கொருவர் பார்க்கின்றன. இது பகிர்தலின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. லியோவும் பன்னியும் இன்னும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றன. தங்கள் ஆப்பிள் பாதியை சாப்பிட்டு முடித்து திருப்தியாகவும் பார்வையாளர்களை பார்த்து புன்னகைக்கவும் செய்கின்றனர். திரையின் அடிப்பகுதியில் ஒரு நட்புணர்வான வட்டமான எழுத்து ஃபோண்டில் பகிர்ந்தளிப்போம், மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவோம் என்ற ஒரு மென்மையான பளபளப்பான தமிழ் உரை மேலடுக்காக தோன்றுகிறது.